பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக்கரிஸ் எல்லாம் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹனி கேக். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹனி கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல தயிர் 3/4 கப், எண்ணெய் 3/4 கப், நார்மலா நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், சர்க்கரை 1 கப். ஃபர்ஸ்ட் ஒரு விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து இந்த பவுல்லேயே ஒரு சலடை வச்சுக்கோங்க. அதுல மைதா 2 கப், ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சலிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி சலிச்சதுக்கு அப்புறமா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பொறுமையா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பால் 1/4 கப், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு நம்மளோட கேக் பேட்டர். அடுத்து இதை பேக்கிங் ட்ரேக்கு மாத்திடலாம். ஒரு கேக் ட்ரேல இந்த மாதிரி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இதுல நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டர் உள்ள சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு பபிள்ஸ் இருந்தா கூட உடஞ்சிடும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் பேக் ஆக ரெடியா இருக்கு. ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல 180 டிகிரி டெம்பரேச்சர்ல 40 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரா நம்மளோட கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா இந்த குச்சியில மாவு எதுவுமே ஒட்டாத மாதிரி வந்தா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கம்ப்ளீட்டா ஆறட்டும், அப்படியே விட்டுறலாம். இப்போ நம்மளோட கேக் கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. நான் கேக் ட்ரேல இருந்து வேற ஒரு பிளேட்டுக்கு கேக்க மாத்திட்டேன். இதுல அடியில் இருந்த பட்டர் ஷீட்டையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு ஸ்டிக்கர் வச்சு அங்கங்க கொஞ்சமா குத்தி விடுங்க. இந்த மாதிரி நல்லா குத்துனதுக்கு அப்புறமா அடுத்து கேக்கு தேவையான சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல தண்ணி 1/4 கப், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை கரைஞ்சி லைட்டா கொதிக்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததும் இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ரெடிமேடா கிடைக்கக்கூடிய மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் அது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜாம் வந்து நல்லா கரைஞ்சி வரும், அது வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம சேர்த்துன ஜாம் நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு லிக்விடா கரைச்சிக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண 2 சிரப்புமே ரெடியா இருக்கு. அடுத்ததா இப்போ நம்ம கேக் மேல ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த சுகர் சிரப் அதை வந்து எல்லா இடமும் போற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்தி விடுங்க. கேக் பாட்டம் வரைக்கும் இந்த சிரப் போடுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி குத்தி விட்டோம். அடுத்து இது மேல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த ஜாம் அதை வந்து ஊத்திடுங்க. ஜாம் சூடா இருக்கும் போதே இது மேல தடவி விட்டுருங்க, இல்லைன்னா மறுபடியும் அது செட் ஆயிடும். இப்போ கேக் ஃபுல்லா நம்மளோட ஜாமை வந்து தடவியாச்சு. லாஸ்டா இது மேல துருவின தேங்காய் இதை வந்து தூவி விடுங்க. அப்பதான் இந்த கேக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப அதிகமா தூவிட்டீங்கன்னா அந்த ஜாமோட கலரை வந்து மறைச்சிடும். லைட்டா பனித்துளி மாதிரி அங்கங்க ஒன்னொன்னு எல்லா உரங்கள்லயும் நல்லா கவர் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. அதான் அட்டகாசமா நம்மளோட ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்ப நம்ம கேக்கு கட் பண்ணிடலாம். கத்தி வச்ச உடனே அவ்வளோ ஸ்மூத்தா இறங்கிடுச்சு. நம்ம பேக்கரியில கிடைக்கக்கூடிய அந்த சைஸ்க்கே நான் வந்து கேக் கட் பண்ண போறேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸ்ல எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எல்லா பீஸையும் நம்ம சூப்பரா கட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பரான நம்மளோட ஹனி கேக் ரெடி. கேக் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ரொம்பவே சூப்பரான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டா இருக்கு, சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கு. அப்படியே கடையில வாங்குற மாதிரியே இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.